அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 4க்கும் குரூப் 2, 2A அது வந்து பாத்தீங்க அப்டின்னா, முதல்நிலை தேர்வுக்கு தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம்க்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஜிகேவ பொறுத்த அளவுக்கு ரொம்ப சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணல. ஒரு 90% வந்து பாத்தீங்க அப்டின்னா, அதே சிலபஸ் தான். கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறுதல் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஜிகேல 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 75 கொஸ்டின் வந்து மேத்ஸ்ல வந்து கேட்பாங்க. இதுதான் நமக்கு தெரியும். அந்த 75 கொஸ்டின் வந்து நம்மளா வந்து கால்குலேட் பண்ணி வந்து வச்சிருப்போம். அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாலிட்டில வந்து எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வரலாறு அதுல வந்து எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 2, 3 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அத வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பாலிட்டில வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஹிஸ்டரியில வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி நம்மளாவே வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். மத்தபடி நமக்கு வந்து ஓப்பனா தெரியுது வந்து பொது தமிழ்ல 100 கொஸ்டின் கேட்பாங்க. மேத்ஸ்ல வந்து 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஜிகேல வந்து 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுல வந்து கரண்ட் அஃபேர் எல்லாமே சேர்த்து 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஜெனரல் சயின்ஸ் அதாவது அறிவியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் தான் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த 5 கொஸ்டின்லயும் லாஸ்ட்ல வந்து பாருங்க அந்த சயின்ஸ்லயே வந்து லாஸ்ட்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது தனியா கொடுக்கல. ஒவ்வொரு அந்த யூனிட்லயுமே லாஸ்ட்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வந்து சேர்த்துருக்காங்க. அதாவது இப்ப நம்ம டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் வந்து வருது பாத்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பர்ல அறிவியல் சம்பந்தமான நியூஸ், பாலிட்டி சம்பந்தமான நியூஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து அந்தந்த யூனிட்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சேர்த்துட்டாங்க. இப்ப அதுல வந்து பாருங்க ஜெனரல் சயின்ஸ் அறிவியல் வந்து 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அத கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து சரிங்களா. அதுல உள்ள வந்து என்னென்ன பாடங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க வந்து படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் புவியியல் ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சரிங்களா. இதுல வந்து வரலாறு, ஐஎன்எம் ரெண்டுமே வந்து இதுலயே வந்து சேர்ந்து வந்துருது. இந்திய வரலாறு, இந்தியா சுதந்திர போராட்டம் ரெண்டுலயுமே சேர்த்து 10 கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வந்து பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜெனரல் சயின்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் புவியியல் ஜியோகிராஃபில வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வருது. அந்த வரலாறு, நேஷனல் மூவ்மெண்ட் இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு இருக்காது. ஏற்கனவே வந்து நடந்து முடிஞ்சதை தான் நம்ம வந்து படிக்க போறோம். அதான் வந்து வரலாறு. அதுவும் இந்திய சுதந்திர போராட்டமும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை தான் நம்ம படிக்க போறோம். அதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வராது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4 வந்து பாருங்க இந்தியன் பாலிட்டி. இதுல வந்து 15 கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த இந்தியன் பாலிட்டில வந்து லாஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் அதுலயுமே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல வந்து இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பவர், அதுக்கப்புறம் வந்து அந்த பாலிட்டி சம்பந்தமான இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொஸ்டின் வந்து பாலிட்டி சம்பந்தமான கொஸ்டின்ஸே வந்து பாத்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இதுல வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் அதாவது இந்தியன் பாலிட்டில வந்து 15 கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. சோ இதெல்லாம் வந்து தனித்தனியா வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு யூனிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. 20 கொஸ்டின் வந்து அதுல வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வருது. அடுத்து யூனிட் 6ல வந்து பாருங்க ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பத்தி தான் சரிங்களா. இந்த யூனிட் 6ம் யூனிட் 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதுக்கப்புறம் அதனுடைய பண்பாடு, கலாச்சாரம், தமிழ்நாட்டோட வரலாறு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. யூனிட் 6ல வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 75 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 75 கொஸ்டின்ல இந்த தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் இதுல ஒரு 20 கொஸ்டின், அதுக்கப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இதுல வந்து ஒரு 20 கொஸ்டின் சரிங்களா. இதுல வந்து பொருளாதாரம் மட்டும் வந்து சேர்த்துருக்காங்க. மொத்தம் 40 கொஸ்டின் வந்து 40 கொஸ்டின்ல பொருளாதாரத்தை நம்ம கொஞ்சம் ஒரு 10 கொஸ்டின் கழிச்சிட்டா கூட மிச்சம் 30 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் இதை பத்தி தான் வந்து கேட்கறாங்க. இப்ப ஜிகேல முக்கியமான டாபிக்கா மாறிடுச்சு சரிங்களா. இந்த தமிழ்நாடோட வளர்ச்சி நிர்வாகமும் கலாச்சாரம் பண்பாடும் முக்கியமான டாபிக்கா மாறிடுச்சு. குறைஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இந்திய பொருளாதாரத்துல ஒரு 10 கொஸ்டின் கேட்டாலும் மிச்சம் இருக்கக்கூடிய 30 கொஸ்டினும் அதுல இருந்தா கேட்பாங்க. நம்ம இப்போ வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டின் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து கேட்கறாங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடி வந்து அப்படி ஓப்பனா வந்து சொல்லல, இப்போ வந்து சொல்லிருக்காங்க. கணிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு 15 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு 10 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இப்ப இந்த ரீசனிங் அப்படின்றது வந்து காரணம் அறிதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து மேத்ஸோட சேர்ந்ததான். சிம்பிளிபிகேஷன் சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்புறம் பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் அதே தான். வேற எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணல. ரீசனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உறவுமுறை கணக்குகள், திசை கணக்குகள், நம்பர் சீரிஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து இதுல வந்து வரும். அதுலயே வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்டிடியூட்ல வந்து 15 கொஸ்டின், ரீசனிங்ல வந்து 10 கொஸ்டின், அதுல வந்து 25 கொஸ்டின். அப்ப ஜிகே பொறுத்த அளவுக்கு 100 கொஸ்டின் வந்து கரெக்டா தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90% எல்லாமே கரெக்டா தான். ஒரு 10% தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுவுமே வந்து நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்காக இல்ல, நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. சயின்ஸ்ல வந்து 5 கொஸ்டின் தான் கேட்பான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்ப சயின்ஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. அதே போல தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் இதுல வந்து அதுலயும் அந்த பொருளாதாரத்திலையும் சேர்த்து 40 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுல கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த மாதிரி வந்து இந்தியன் பாலிட்டில வந்து 15 கொஸ்டின். இந்த மாதிரி வந்து அதாவது எவ்வளவு கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால எந்தெந்த பாடத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் சி. பார்ட் ஏ வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், பார்ட் பி வந்து மேத்ஸ், பார்ட் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ். லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ். பொதுத்தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இலக்கணத்துல வந்து 25 கொஸ்டின். அதுல வந்து பாருங்க பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, அப்புறம் இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போட்டு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் கொடுக்குறாங்க. இங்க வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். சொல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாள பெயர், பெயரச்சம், அதுக்கப்புறம் வந்து அயற்சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, அதாவது ஒற்றுப்பிழை அப்படின்றது அந்த சந்திப்பிழை அப்படின்றது எல்லாமே வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அழகு 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு 15 கொஸ்டின் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இங்கேயுமே வந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருட்கள் குறிக்கும் சொல்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிட்ட அந்த சொல்லகராதிலே வந்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, பள்ளிக்கு சென்று அதுலயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. அதாவது அங்க வந்து பயிலுதல், எழுதுதல் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எடுத்து போடணும். அடுத்து வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும். அப்ப நமக்கு வந்து தெரியும் இல்லையா, மேகம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த மேகத்துக்கு முகில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொருள் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து சொல்லும் பொருள்ல படிச்சிருப்போம். மேகம் அப்படின்னா முகில் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்ப அந்த முகில் அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சு அங்க வந்து நம்ம வந்து போட போறோம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன்ல முகில் நட்சத்திரம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப வானில் வானில் வந்து ரெண்டுமே இருக்கும், முகில் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, மழை வந்து எதனால பெய்யும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்ப முகில் அப்படின்னு வந்து நம்ம போட போறோம். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டு வந்து ஊடகம் அப்படின்னு சொல்லி போட்டு தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அதாவது செய்திக்கு சம்பந்தமான சொல். அதுக்கப்புறம் வந்து பாருங்க சமூகம் என்னது, மக்கள் குழு. இதெல்லாம் நம்ம வந்து படிச்சதான். ஊர் பெயர்களின் மருவு எழுதுக. அதாவது இப்ப வந்து புதுச்சேரி, புதுவை இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. மன்னார்குடி வந்து மண்ணை, மயிலாப்பூர் வந்து மயிலை, இந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். அதுக்கப்புறம் பிழை திருத்துக. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஓர். சரிங்களா, எந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு போடணும், எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓர் போடணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய வந்து எழுதும் போது வந்து ஒரு மரம், ஓர் மரம் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எழுதுவோம். நமக்கு ஒரு போடணுமா ஓர் போடணுமா அப்படின்னு வந்து தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்க போறோம். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் இணைத்தால். நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை வந்து பேசுவோம், அது வந்து பேச்சு வழக்கு. ஆனா அதே வார்த்தைக்கு தூய தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து தெரியாது. அதை வந்து நம்ம படிச்சு அதை நம்ம எழுத போறோம். அந்த வெத்தலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெற்றிலை அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழ்ல வந்து சொல்லணும். வெத்தலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்காலி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாற்காலி அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 3 அப்படின்னு போட்டு பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நேத்து மழை பெஞ்சது அப்படின்றத நேற்று மழை பெய்தது அப்படின்னு வந்து எழுதணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் அதாவது அந்த 2 சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு இடையில வந்து மற்றும் போடணுமா, இல்ல அல்லது போடணுமா, இல்ல ஆள் போடணுமா, பிறகு இதெல்லாம் வந்து இணைப்பு சொல்கள். சரிங்களா, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால் இந்த மாதிரி வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு எழுதணும். அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து அந்த இடையில வந்து எனவே வரணுமா, ஏனெனில் வரணுமா, ஆகையால் வரணுமா, அது போல வரணுமா, அதனால், வரை, பின்பு இதுல வந்து எந்த வார்த்தை வந்து அங்க வந்து கரெக்டா வந்து பொருந்துமோ அந்த வார்த்தையை எடுத்து போடணும். இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் காட்டிற்கு சென்றேன். அதுக்கடுத்து டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு புலியை பார்த்தேன் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ல வந்து எனவே, ஏனெனில், அதனால், ஆகையால் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. அப்ப நான் காட்டிற்கு சென்றேன் அப்படின்னு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். மாலை நேரம் முடியும் டேஸ் விளையாடுவேன். அந்த வரைன்றத ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. தேர்வு முடிந்த டேஸ் சுற்றுலா செல்லலாம். அந்த பின்புக்கு பதிலாக பின்பு, முன்பு, வரை அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம பின்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். பொருள் தரும் ஓரெழுத்து. சரிங்களா, இது ஓரெழுத்து ஒரு மொழி தான். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப ஒரு சொல் வந்து இருக்கும். இப்ப பலகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மரப்பலகை, பலருடைய கை. சோ இந்த மாதிரி ஒரே ஒரு பொருள் தான், ஒரே ஒரு சொல் தான் வந்து இருக்கும். அது வந்து 2 3 பொருளை வந்து கொடுக்கும். அந்த மாதிரி வந்து எடுத்து எழுதுறது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு 3ல எழுதும் திறன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழையிருந்து சரியான தொடர்பறிதல். அடுத்து மரபு தமிழ், திணை மரபு. அதாவது உயர்தினியா அதிரினியா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. நம்ம வீட்டுல வந்து அம்மா வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம செல்லமா பாசமா வந்து அம்மா வந்தது அப்பா வந்ததுன்னு வந்து சொல்லுவோம். ஆனா கரெக்டா வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத அங்க வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அக்ரிணியில உள்ள ஆடு மாடுகள்லாம் வந்து அது வந்து அது அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்பால் பெண்பால் அந்த அதனுடைய வித்தியாசம். அதுக்கப்புறம் அவன் அவள் அதனுடைய வித்தியாசம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருமை பன்மை.
ஒருத்தரா பலரா அப்படின்றத அதனுடைய வித்தியாசம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பறவைகள் பறந்தன, பறந்தவை, பறந்தது அப்படின்னு வந்து சொல்லுவோம். பறந்தனன்னு சொல்லி இதுல 2ல வந்து எது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது. அந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதனுடைய வித்தியாசம். இறந்த காலம்னா எப்படி எழுதணும்? நிகழ்காலம்னா அதாவது நேத்து வந்தேன், இன்று நாளை வருவேன், இன்று வருகிறேன். சோ இந்த மாதிரியா நம்ம வந்து கண்டுபிடிச்சு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இளமை பெயர்கள். பசுவோட இளமை பெயர் வந்து என்ன? அதுக்கப்புறம் யானையோட குட்டியோட பேர் வந்து என்ன? ஆட்டுக்குட்டியோட பேர் என்ன? சோ இந்த மாதிரியான இளமை பெயர்கள். அப்புறம் வந்து அதனுடைய அந்த சத்தம். நாய் வந்து கத்தியது, நாய் வந்து குறைத்தது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழில். அதாவது கூடை வந்து செய்யணுமா, முடையணுமா, இந்த மாதிரி. சோறு உண்ணணுமா, உண்ணு, சோறு உண், தின், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் கூட்டம். ஆடெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன பேரு? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி, இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா நம்ம கீழ வந்து எழுதணும். இந்த இடத்துல வந்து முற்றுப்புள்ளி வரும், இந்த இடத்துல வந்து வினாக்குறி வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு எழுதணும். அடுத்து வந்து பாருங்க அழகு 5 கலைச்சொற்கள் 10 கொஸ்டின் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம புக்ல இருக்குதான். சரிங்களா? கீழ வந்து எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க. சர்ச் இன்ஜின், தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன், ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீன், கடல் மயில், நியர்டிகல் மைல். சோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அவங்க வந்து இங்கிலீஷ்ல கொடுக்க போறாங்க, நம்ம தமிழ் எழுத போறோம். அப்படி இல்லைன்னா தமிழ்ல கொடுக்க போறாங்க, இங்கிலீஷ் எழுத போறோம். அவ்வளவுதான். பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இதுல இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சொற்கள், அந்த சொற்களுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்து வந்து அழகு 5 வாசித்தல் திறன். இப்ப வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். கொடுக்கப்பட்ட அதை வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை எதுவுமே நம்ம வந்து அப்படியே இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி எல்லாம் எழுத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதான். அப்ஜெக்டிவ் டைப் தான். சரிங்களா? அதனால வந்து பயப்படணும் அவசியமே கிடையாது. அவங்களே வந்து ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்ல வந்து கீழ வந்து நான் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுக்க போறாங்க, ஒரு 5 கொஸ்டின் கொடுக்க போறாங்க. அந்த பேராகிராஃபை படிச்சு பார்த்தா அந்த 5 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத குறிக்க போறோம். அவ்வளவுதான். செய்தித்தாள், தலையங்கம், முகப்புச் செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பேராகிராஃப் வந்து கொடுக்க போறாங்க. அந்த பேராகிராஃபை படிச்சு பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுத போறோம். அடுத்து வந்து பாருங்க அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சான்று வந்து எடுத்துக்காட்டு வந்து சொல்லிருக்காங்க பாருங்க. பென்டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு வந்து என்ன தமிழ் சொல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வரைக்குமே வந்து பாருங்க அழகு, அதாவது யூனிட் 6 வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கியமோ உரைநடையோ இது வரைக்குமே வரவே இல்லை. இது வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின்? இந்த யூனிட் 7ல மட்டும் ஒரு 15 கொஸ்டின் இருக்கு. இதை தவிர்த்து மிச்சம் உள்ள 85 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் தான். சரிங்களா? தமிழ் இலக்கணம் தான் 85 கொஸ்டினும். மீதமுள்ள ஒரு 15 கொஸ்டின் மட்டும்தான் இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து 20 அதிகாரம். சரிங்களா? 25ன்றத 20 அதிகாரமா வந்து சுருக்கிட்டாங்க. 1 2 3 4 5. இந்த 5வது லைன்ல வந்து பாருங்க அருளுடைமை அதோட வந்து முடியுது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க அறநூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரியுடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், தமிழின் தொன்மை. அப்புறம் அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இலக்கியம். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உவேசா, மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், அப்புறம் தேவனைய பாவனார், அகரமுதலி, பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜி பப்பு, வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் பாவேந்தர், டி கே சிதம்பரநாதர், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதம் இல்லத்து, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல வந்து ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான சரிங்களா எஸ்எஸ்எல்சி அந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து கரெக்டா வந்து அங்க வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? மேலேயே வந்து 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனா இங்க தனியா வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தவிர்த்து வெளியில போகாது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா 10வது தரத்துல இருந்து தான் கேட்க போறாங்க. அதுவும் 15 கொஸ்டின் தான் வந்து கேட்க போறாங்க. நீங்க வந்து ரொம்ப எல்லாம் வந்து டெப்த் எல்லாம் படிக்க தேவையில்லை. இதுல இருக்கக்கூடிய டாபிக் மெயினான பாயிண்ட்ஸ் படிச்சாலே போதும். அந்த 15 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா வெறும் 15 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. 85 கொஸ்டின் இலக்கணம் தான் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? தமிழ், 12th தமிழ், சிறப்பு தமிழ் இதெல்லாம் இனிமேட்டு படிக்கிற மாதிரி இருக்குமா? இல்ல தேவைப்படாதாங்க சார்? அது ஏன் படிக்க போறீங்க? இதெல்லாம் நீங்க வந்து பாரதியார் இலக்கணம் தான் சொல்லிட்டாங்க. இலக்கணம் வந்து சொல்லிட்டாங்க 85 மார்க்குக்கு இலக்கணம் தான் சொல்லிட்டாங்க. மிச்சம் உள்ள 15 கொஸ்டின் மட்டும் தான் இந்த இலக்கியம் இது வந்து சொல்லிட்டாங்க. அதுவும் 10ஆம் வகுப்பு தரத்துல வந்து சொல்லிட்டாங்க. நாளைக்கு நம்ம உட்காந்து ஒவ்வொன்றும் எங்கெங்க இருக்கு ஸ்கூல் புக்ல எந்தெந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். அப்படி 10வதுக்குள்ள இல்ல அப்படின்னா அதை மட்டும் நம்ம +1 +2 அதை மட்டும் எடுத்து படிக்க போறோம். நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னதான் சிலபஸ் மாத்தினாலும் நாம என்ன படிக்க போறோம்? ஸ்கூல் புக் தான் படிக்க போறோம். சரிங்களா? 6வதுல இருந்து 10வதோ 12வதோ ஸ்கூல் புக் தான் படிக்க போறோம். வேற எதையாவது படிக்க போறோமா? கிடையவே கிடையாது. இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பதிலா இங்கிலாந்து சுதந்திர போராட்டம் படிக்க போறோமா? கிடையாது. எல்லாமே அதே தான். சரிங்களா? ஒண்ணு கொஞ்சம் சிலபஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாத்திருப்பாங்க. அவ்வளவுதான். மத்தபடி நம்ம படிக்க வேண்டியது வந்து எதுவுமே வந்து மாற போறது கிடையாது.
புத்தகங்கள் வந்து அதே புத்தகங்கள் தான். அத வந்து ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலபஸ நீங்க மறுபடியும் நீங்க வந்து வாசிச்சு பாருங்க. நாளைக்கு நாளைக்கு வந்து ஒரு டைம் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இத பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து தெளிவா வந்து புரியும். அவங்க வந்து ஒரு என்ன விஷயத்த சொல்ல வராங்கன்னு தெரியுங்களா? இப்ப எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு கவர்ன்மென்ட் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதத்தான் வந்து இங்க வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது நீங்க வந்து ஒரு கவர்ன்மென்ட் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதுறீங்க. நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் தாசில்தாருக்கு வந்து ஒரு அதாவது தாலுகா ஆபீஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தாசில்தார் வந்து கலெக்டருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அப்படின்னா, அந்த லெட்டர் வந்து நீங்க எப்படி எழுத போறீங்க? அதுல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அவங்க ஏன் பென் டிரைவ், கம்ப்யூட்டர், பிரிண்டர் இதெல்லாம் வந்து குடுக்குறாங்க? ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொருட்கள் தான். அப்ப அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொருட்களுக்கு நமக்கு இங்கிலீஷ்லயும் பேர் தெரிஞ்சிருக்கணும், தமிழ்லயும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதே போல ஒரு லெட்டர் வந்து எழுதுறோம் அப்படின்னா, அந்த லெட்டர்ல வந்து ஒருமைப்பன்மை பிழை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த சின்னரா, பெரியரா, சின்னனா, பெரியனா, அதுக்கப்புறம் அந்த சிறப்புலா, சின்னலா, குண்டுலா இந்த இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பறந்தது, பறந்தன இந்த மாரி வந்து அதாவது அந்த இலக்கணம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இலக்கணம் தான். நம்ம வந்து ஒரு அதாவது என்னது ஒரு கதை ஆசிரியராவே மாறி ஒரு கதை எழுதுனா, ஒரு நாவல், ஒரு சிறுகதை, புதினம் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து எழுதுற லெவலுக்கு வந்து ஆயிடுவோம். இந்த இலக்கணத்தெல்லாம் படிச்சோம் அப்படின்னா பிழை இல்லாம. ஒரு ஆபீஸ் கவர்ன்மென்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒரு மேல்நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிக்கு வந்து நம்ம ஒரு கடிதம் நம்மளா எழுதுறோம் அப்படின்னா, அதுல எந்த பிழையும் வரக்கூடாது. அங்க யூஸ் பண்ற பொருளுக்கெல்லாம் வந்து தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே போல 85 வினாக்கள் வந்து இலக்கணத்துக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரியணும். அது வேறவங்க எழுதி குடுத்தாங்கன்னா, அதுல வந்து என்ன பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தெரியணும். இப்ப நம்ம வந்து ஒரு மேல்நிலை கொஞ்சம் வந்து புரமோஷன் ஆகி மேல போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு கீழ இருக்கக்கூடியவங்க லெட்டர் வந்து எழுதி குடுத்தாங்க அப்படின்னா, அந்த லெட்டர்ல என்னென்ன பிழைகள் இருக்கு? எந்தெந்த இடத்துலலாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்? எந்தெந்த இடத்துல கம்மா போடணும்? இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, என்னலாம் அடிப்படையா தெரியணுமோ, அதத்தான் வந்து இங்க வந்து சிலபஸா வந்து வச்சிருக்காங்க. மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. சும்மா அப்படியே நம்ம சாப்பிடும்போது ஊறுகாய் தொட்டுக்கிற மாரி ஒரு 15 கொஸ்டின் மட்டும் இலக்கியத்திலயும், தமிழறிஞர்கள், தமிழ் துண்டுலயும் எடுத்து போட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி வந்து பொது தமிழ் வந்து ரொம்ப 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 ஈஸி. நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் குறைஞ்சிருச்சு, சுமைகள் வந்து குறைஞ்சிருச்சு. ஆ தமிழ் அதாவது இலக்கணம் உங்களுக்கே தெரியும். படிக்கலாம் முடியாது. மனப்பாடம்லாம் பண்ணலாம் முடியாது. புரிஞ்சு நமக்கு புரிஞ்சால் மட்டும் தான் அதுல வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஆ என்ன பொறுத்தளவுக்கு வந்து முன்னாடி இருந்த சிலபஸ விட இது வந்து ஈஸி அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். என்ன ஒண்ணு நெறைய பேர் வந்து நெறைய நாளா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆ புக் வைஸா வந்து நெறைய வந்து நல்லா படிச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது. படிச்சது என்னைக்குமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆக போறது கிடையாது. நமக்கு எப்பயும் ஒரு நாலேட்ஜ் அறிவு இருந்தா போதும் நமக்கு. சரிங்களா? நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் இல்லாமலே வந்து டெய்லியுமே வந்து புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்த வந்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம்க்காக படிச்சிருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? சூரி வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க. ஆ கோடலாம் வந்து அழிச்சிருங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புது சிலபஸ் எல்லாருமே ஒண்ணு தான். சரிங்களா? ஆ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க போறோம்லாம் கிடையாது. ஜிகேலாம் வந்து மேக்ஸிமம் அதே டாபிக் தான். சரிங்களா? இருந்தாலும் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறுனதுனால சில பேர் கொஞ்சம் படிக்காதவங்க கூட இப்ப இருந்து கவனம் செலுத்தி படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நெறைய மேஜிக்லாம் நடக்கும் பாருங்க. நீங்க வந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. நெறைய பேர் வந்து அதாவது இதுவரைக்கும் பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நெனைச்சவங்க கூட பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுதான் நான் சொன்னேன். மேஜிக் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். ஏன்னா சிலபஸ் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகுறப்ப நமக்கு வந்து அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள்ல டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து குடுப்பாங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் குடுக்குறப்ப அதுல இருந்து நமக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைச்சிரும். எப்படி வந்து கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அத வச்சு நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுதிடலாம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இதுக்கு முன்னாடி படிக்காம வீக்லி ஷெட்யூல்ல மிஸ் பண்ணவங்க கூட இப்ப வந்து கரெக்ட்டா வந்து படிச்சுட்டு போயிடலாம். படிக்க வேண்டியது வந்து குறைஞ்சிருச்சு. சிந்திக்க வேண்டியது வந்து அதிகமாயிருச்சு. அத வந்து பார்த்துக்கங்க. இப்ப புவியியல் 5 கொஸ்டின் குடுக்குறாங்கன்னா, நம்மளும் வந்து 5 கொஸ்டின் தான் குடுப்போம். ஓகே சார். சயின்ஸ்ல வந்து 5 கொஸ்டின்னா 5 கொஸ்டின் தான் குடுப்போம். அதே போல வந்து லாஸ்ட்ல வந்து பொருளாதாரம் குடுத்திருந்தாங்களா, பொருளாதாரம், ஆ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு வரலாறு, இலக்கியம், கலாச்சாரம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின் அதுல 40 கொஸ்டின். சோ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு நம்ம மாத்திருவோம். ஓகே சார். அதான் கேட்டேன் சார். அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா சார்? கரெக்ட்டா அந்த பேட்டர்ன் அப்படியே வந்துருங்களா சார் படிக்கும்போது? ஆமா அதே பேட்டர்ன் தான். அவங்களே வந்து ஓப்பனா குடுத்துட்டாங்கல்ல. இதுல இருந்து இத்தனை கொஸ்டின் தான் குடுப்போம் அப்படின்னா நம்மளும் 200 கொஸ்டின் வந்து அதுக்கேத்த மாதிரி மாத்திக்க வேண்டியது. அப்புறம் டெப்த்தா படிக்கலாம்ல சார்? இப்ப இதுல எடுக்கணும் நீங்க சிலபஸ் வந்து நாங்க அதுல டெப்த்தா இறங்கி படிச்சிருவோம்ல? ஆமா ஆமா அதான் சார். நீங்களும் வந்து எதுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி எஃபோர்ட் கொடுத்து படிக்கணும். கொஸ்டின்ஸும் அதே போல தான் இருக்கும். ஓகே சார். தமிழ் சொல்லுங்க பொறுத்த சார். வரைக்கும் புக் வைஸ் வந்து இப்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லைலங்க சார். அதுல என்ன குடுத்துருக்காங்களோ அத மட்டும் தேடி ஆமா படிச்சா போதுங்க சார். ஆமா சார். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஃபுல்லா வந்து இலக்கணம் தான் 85 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனித்தனியா என்னென்னமோ சொல்லி பிரிச்சு கொடுத்தாலும் ஃபுல்லா வந்து இலக்கணத்துல தான் வரும். ஆமாங்க சார். மிச்சம் இருக்கக்கூடிய 15 கொஸ்டினுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 டாபிக் வந்து கொடுக்குறாங்க. சரிங்க சார். அதனால வந்து எங்க போய் டெப்தா போய் எங்க போய் எடுத்துட்டு போறாங்க? எங்கேயும் போய் எடுக்க போறது கிடையாது. புக்கு முடியரசன் அப்படின்னா படிச்சா மட்டும் போதுங்களா சார்? ஆமா சிஸ்டர். முடியரசன் அப்படின்னா முடியரசனை பத்தி நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல அதாவது 10th தான் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க நம்ம சார். வந்து 10th வந்து முடியரசனை பத்தி எல்லாமே படிச்சு வச்சிட்டோம்னா அது கவர் ஆயிடும் அவ்வளவுதான். ஆ சரிங்க சார். நம்ம ரொம்ப வந்து புக் வைஸாவோ தேவையில்லாத பாடங்களையோ நம்ம அதெல்லாம் வந்து படிக்க தேவையில்ல. ஆமா சரி. சிறப்பு தமிழ் புதிய புத்தகம், பழைய புத்தகம் இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. சரிங்க சார். சரிங்க சார். உங்களுக்கு வந்து எல்லாம் படிச்சு முடிச்சுட்டா டைம் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இதுல இருக்கக்கூடியவங்களே இப்ப வந்து மீனாட்சி, முடியரசன், கண்ணதாசன் இவங்கள பத்தி ஏதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க வந்து அந்த பாயிண்ட்ஸையும் அடிஷனலா நீங்க படிச்சு வச்சுக்கலாம். சரிங்க சார். +1 +2 மட்டும் படிச்சா போதும். இல்ல போதும் எக்ஸ்ட்ரா சார். படிக்கிறது எக்ஸ்ட்ரா படிக்கிறது. ஆமா பிளஸ் ஒன் பிளஸ் டூ மட்டும் படிச்சா போதும். அதுக்கு அதுல மேல நம்ம என்ன புக் சார் தாண்டி எல்லாம் போக தேவையில்ல. தமிழ் பேர் குடுத்துருக்காங்கல்ல சார். அவங்கள மட்டும் படிச்சா போதுமில்லங்க சார்?
இதுல இருக்கவங்கள மட்டும் படிச்சா போதும். படிச்சா போதும். ஏன்னா தமிழ்ங்கிறப்ப அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த ஆமா. மாதிரி இல்ல சார். ஆமா சிஸ்டர். அந்த மாதிரி கிடையாது. சரிங்க சார். தேங்க்யூ சார். சார் இதுல வந்து 10th வரைக்கும் தான் தமிழ் மட்டும் தான் 10th வரைக்கும் சார், இல்லாட்டி எல்லா சப்ஜெக்ட்டுமே 10th வரைக்கும் சார்? எல்லாமே 10th வரைக்கும் தான் சிஸ்டர். அதாவது எல்லாமே 10th வரைக்கும் தான் சொல்றாங்க. அப்புறம் ஒரு சில நேரத்துல வந்து +1 +2 வந்து கேக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் 85 கொஸ்டின் ஃபுல்லா வந்து 10th வரைக்கும் தான். அந்த 15 கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, அது வந்து அவங்க கீழே நோட் பண்ணிக்குவேன். தனியா அதுக்கு ஸ்பெஷலா வந்து குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 10th வரைக்கும் தான் சொல்லிட்டு பொது தமிழை பொறுத்தளவுக்கு. ஜிகே ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்தளவுக்கு நம்ம எப்பயும் போல அந்த +1 +2 சேர்த்தே வந்து படிச்சிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம 10th வரைக்கும் சொல்லிட்டு போக வேண்டாம். சரிங்களா? அது இந்தியன் பாலிட்டி அதெல்லாம் வந்து 11th 12th இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்தே படிச்சுக்கலாம். ஓகேங்க சார். ஓகே சிஸ்டர். கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே நீங்க குடுக்குற படிதானே சார் படிக்கணும்? ஆமா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு அந்த சிலபஸ்ல பாருங்க, அதாவது இந்தியா அரசியலமைப்புல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து சயின்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமா இப்ப நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும்னா அது சம்பந்தமா உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்க வேண்டியதான். அதான் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஒரு உங்களுக்கு ஃபாலோ பண்ணா அது மட்டும் போதும். ஓகே போதும் சிஸ்டர், நானே கொடுத்துருவேன். ஓகே சார். இப்ப நியூஸ்ல வந்து மாறி இருக்கிறதுக்கு நீங்க ஷெட்யூல் வந்து வேறையாவே ரெடி பண்ணி படிக்கிறீங்களா? ஆமா, ஷெட்யூல் வந்து சேஞ்ச் ஆகுது. பழைய ஷெட்யூல் வந்து எடுத்துட்டு புது ஷெட்யூல் வந்து நான் கொடுப்பேன். அப்ப நாங்க டெஸ்ட் சண்டே டெஸ்ட் எழுதுறது எப்படி சார் எழுதணுமா இல்ல? நீங்க தான் படிச்சாச்சு எழுதிட வேண்டியதான். சரிங்க சார். இல்ல சார் நான் கொஞ்சம் இந்த லைவ் லேட்டா சரி, இப்ப இல்ல அதனால நான் தப்பாலாம் சொல்ல சிஸ்டர். அதாவது இப்ப நீங்க இந்த வாரம் படிச்சதுல சிலபஸ்ல வருதுல, ஆமா சார். அதை எழுதிட வேண்டியதா சிஸ்டர். சும்மா ஒரு 10-15 கொஸ்டின் வராம அது போனா போயிட்டு போகுது. எப்பயும் நம்ம டெஸ்ட் எழுதுறது எழுதிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே சார். அப்ப நீங்க புது நியூஸ் சிலபஸ் வந்து ரெடி பண்ணதுக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சார்? ஆமா சிஸ்டர். அதாவது இந்த ஒரு கதை வந்து சொல்லுவாங்க இல்லையா, மழை பெய்யாம வந்து இருக்கும். அப்ப வந்து உழுகுறத நிப்பாட்டணும் அப்படின்னா நமக்கு அந்த தொழில் வந்து மறந்துடும். அதனால வந்து சும்மாவது போயிட்டு நிலத்தை வந்து உழுது வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இதுல எல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்ப நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70% வந்து சிலபஸ்ல வருது, ஒரு 30% சிலபஸ்ல வரலனாலும் பரவாயில்ல. நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில கொஸ்டின் பேப்பர் வரும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது வந்து அது ரெகுலர், அதை வந்து மறக்க கூடாது. அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே சார். அது நம்ம வந்து ஒரு வாரம் 2 வாரம் இந்த வாரம் இல்ல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்புறம் அடுத்த வாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுல நிறைய டவுட் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில அப்படின்னா எக்ஸாம், அதுதான். நம்ம வந்து இப்ப ஒரு இந்த சிலபஸ் மாத்துறதுக்கு 2-3 நாள் டைம் ஆனாலும் அதுக்கு நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஷெட்யூல் இருக்கோ அதை நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஓகே சார். ஓகே சிஸ்டர். இது +1 +2 வந்து 10th வரைக்கும் போதும் அப்படின்ற போது நான் தான் சார் கேக்குறேன். 11th 12th படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். 10th வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொது தமிழுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் சிஸ்டர். ஆஹா. அதாவது பொது தமிழுக்கு வந்து 85 கொஸ்டின் வந்து இலக்கணத்தை வந்து கேட்கறாங்க. இலக்கணம் வந்து நம்ம வந்து 10th வரைக்கும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டினுக்கு வந்து இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு வந்து கேட்கறாங்க. அது வந்து நம்ம 10th வரைக்கும் படிச்சா போதும். இதெல்லாம் படிச்சுட்டு நமக்கு டைம் இருந்துச்சுன்னா +1 +2 நம்ம வந்து பாத்தலாம். ஆனா வந்து நீங்க அதை வந்து விடாதீங்க சிஸ்டர். நீங்க ஜிகே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப இந்தியன் பாலிட்டினா +1 +2 நம்ம கவர் பண்ணாம போகவே முடியாது எக்ஸாமுக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அந்த படிச்சோம். அவங்க 10th சிலபஸ் வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். சிஸ்டர் இப்ப வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல என்ன போட்டுருந்தாங்க? 10th சிலபஸ். 10th தரம் தான் போட்டுருந்தாங்க. ஆனா +1 +2 வந்து கொஸ்டின் கேட்டாங்கல்ல. ஆமா சார். அதேதான் சிஸ்டர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த 11th 12th ஒரு 10 கொஸ்டின் வந்து அதாவது ஒரு 10% கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. 100 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. நம்ம வந்து அதை படிச்சுட்டே போயிடலாம். இப்ப 10th தரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 8வது வரைக்கும் ஒரு 30% கொஸ்டின் கேட்பாங்க சிஸ்டர். 9th 10thல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60% கொஸ்டின் வந்து அதுல இருந்து தான் கேட்பாங்க. 9th 10thல தான் கேட்பாங்க. மிச்சம் ஒரு 10 கொஸ்டின் 11th 12th வந்து கேட்பாங்க. அதனால ஜிகே பொறுத்தளவுக்கு நம்ம 11th 12thலயும் சேர்த்தே படிச்சு போயிடலாம். பொதுத்தமிழும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 15 டாபிக் கீழே கொடுக்குறாங்க பாத்தீங்களா, 15 கொஸ்டினுக்கு. அந்த 15 கொஸ்டினுக்கு உண்டான டாபிக் வந்து 11th 12thல இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்தே வந்து ஷெட்யூல் வந்து போட்டுருவேன் நான். ஆமா, அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து கூட படிச்சுட்டு போயிருவோம். நம்ம கம்மியா மட்டும் படிக்க வேண்டாம். ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம எதுக்கு கம்மியா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து 11th 12thல வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டிஎன்பிசி கூட போயிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்கணும். நீங்க ஏன் வந்து 10th சொல்லிட்டு 11th 12th எடுத்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம வந்து படிச்சுட்டு போயிருவோம். அவங்க எங்க இருந்து வேணாலும் கேட்கணும். சார் இப்போ நீங்க இப்போ இதுக்கு மேல போற ஷெட்யூல்ல எந்த இப்போ இந்தியன் எக்கனாமிக் நிறைய மார்க் கேக்குறாங்க, அந்த போர்ஷனுக்குலாம் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா சார்? ஏன்னா சயின்ஸ் 20 மார்க் தான், இந்தியன் எக்கனாமிக் 20 மார்க், இந்தியன் கல்ச்சருக்குலாம் 20 மார்க். ஆமா, அதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுல நம்ம வந்து எத்தனை வாரத்துக்கு படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தரவா படிக்கிற மாதிரி நம்ம வந்து அதிகமான போர்ஷன் வந்து கொடுக்காம அதாவது இந்த நிறைய மார்க் கேட்கறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்மியான மார்க் கொடுக்குறதெல்லாம் நம்ம ஒரு வாரத்துல படிச்சுட்டு போற மாதிரி வச்சுக்கலாம். சார் இப்போ பாலிட்டி நம்ம ஆல்ரெடி கிளாஸ் டெஸ்ட் முடிச்சாச்சுல சார். இப்போ புதுசா போற ஷெட்யூல்ல பாலிட்டியோட டாபிக்கும் வருமா சார்? இல்ல அதெல்லாம் நான் இனிமேல் தான் பிளான் பண்ணுவேன் சிஸ்டர். ஓகே சார். இப்போ நம்ம வந்து அது இனிமேல் தான் பிளான் பண்ணணும். ஓகே சார். அது பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். பாலிட்டி நீங்க முதல்ல பெண்டிங் எல்லாம் படிச்சிருக்கீங்களா சார்? நீங்க பெண்டிங் எல்லாம் படிச்சிருக்கீங்களா?
படிச்சிருக்கேங்க சார். இல்ல மறுபடியும் ஷெட்யூல்ல போடணுமா வேணாம்னு நினைக்கிறீங்களா? போட்டா நல்லா இருக்கும் சார். ஒரு ரிவிஷன் மாரி இருக்கும்ல சார். ம், ம், ம். ஓகே சிஸ்டர். அது என்னன்னு பிளான் பண்ணிக்கலாம். சரிங்க சார். சார் நீங்க புதுசா ஷெட்யூல் போடுறதுக்கும் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அது ரிலேட்டடா படிக்கணுமாங்க சார்? இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறத படிச்சுட்டே இருங்க சிஸ்டர். அத கூட நீங்க வந்து இப்ப நீங்க சிலபஸ் வந்து எப்படி நாளைக்கு பிரிண்ட் போட்டுருவீங்கல்ல புது சிலபஸ் ஆமாங்க சார். போட்டுட்டு இப்ப இந்த வாரத்துல நீங்க அந்த சிலபஸ்ல கவர் ஆகிறத மட்டும் படிச்சுட்டு இருங்க. அதே போல சண்டே அன்னைக்கு வந்து எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து போய்க்கலாம். ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்போ 10th வந்து சமச்சீர் கல்வி வந்தப்போ வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல நம்ம கஷ்டம் அப்புறமா கொஞ்சம் ஈஸின்ற மாதிரி இப்போ ஸ்டார்டிங்ல இந்த எக்ஸாம் வந்து நீங்க லாஸ்ட் டைம் சொல்லிருந்தீங்க ஈஸியா இருந்தா நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கும் அதனால கஷ்டமா வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த வாட்டி ஏதாவது ஈஸியா கொடுத்துட்டு அதுல ஏதாச்சும் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? அதாவது சிஸ்டர் இப்ப வந்து எனக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? நான் வந்து 6th இருந்து 12th வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். யாருமே வந்து என்ன வந்து முந்த விட மாட்டேன். தமிழ் இலக்கணம்லாம் வந்து எனக்கு வந்து அத்துப்படி. அப்ப எனக்கு வந்து அது வந்து ஈஸியா வந்து தெரியும். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணமே வந்து பிடிக்காது, புரியாது. அவங்களுக்கு வந்து ஈஸி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு கிளாஸ்ல வந்து 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேருமே தமிழ் இலக்கணம் ஈஸி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்காது. ஒரு 5 பேர் 10 பேர் தான் வந்து ஈஸின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால வந்து இது வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. நம்மளுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்றதுனால நமக்கு வந்து இலக்கணம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அதனால எல்லாருக்கும் ஈஸிலாம் சொல்லிட முடியாது சிஸ்டர். ஓகேங்க சார். நீங்க சொன்னது கரெக்டா தான் சார். இது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணனும்னா அந்த கிராமர் அதுதான். அதாவது வந்து அவங்க இந்த சிலபஸ் வந்து நான் வந்து ஒரு 2, 3 தடவை மறுபடியும் படிக்கிறப்ப எனக்கு தோணுது இதுதான். அதாவது ஒரு ஆபீஸ் ரிலேட்டடா தான் அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க. ஒரு ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா என்னலாம் தெரியும். அதாவது என்ன வேலை பார்க்கறதுக்கும் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இந்த வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த பாஸ் பண்ணவங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து அங்க வந்து படிக்க சொல்றாங்க. அத படிச்சு பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து அங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து டிராஃப்ட் எழுத தெரியல அப்படின்னா அது வந்து சிக்கல் தான். அதுக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு வந்து டிராஃப்ட் எழுதி பழக்கம் இல்ல, எங்களுக்கு வந்து எழுத தெரியாது, அதெல்லாம் வந்து ஒருமைப்பன்மை அந்த வந்தது போனது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆமாங்க சார். இப்போ கூட நான் கூட டெய்லி வேஜஸ் தான் சார் இருக்கேன் லேபர் ஆஃபீஸ்ல. அவருக்கு சார் கூட லெட்டர் டைப் பண்ண சொன்னா எனக்கு ஒரு வார்த்தையில தெரியாது. இப்பதான் நீங்க சொல்லும்போது வந்து எனக்கு அது புரியுது. அப்ப எந்த அளவுக்கு கிராமர் நான் 2016ல இருந்து இது 8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா நீங்க சொல்றது நம்ம ஒர்க் பண்ணோம், நம்ம முயற்சி பட்டு இதுக்கு போகல. இதுக்கப்புறம் கொஞ்சம் தீவிரம் இப்பதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. கிராமர் எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு லெட்டர் இது பண்றதுக்கு அப்படின்னு சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பென் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கடிதத்தை தமிழ்ல தான் நீங்க எழுதணும். அங்க வந்து பென் டிரைவ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அந்த வார்த்தைக்கு தமிழ் வார்த்தையை போட்டு தான் அந்த கடிதம் எழுதணும். அந்த ஆஃபீஸ்க்கு அப்படி தான் எழுதணும் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம போயிட்டு கூகுள்ல போயிட்டு பென் டிரைவ்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து எடுத்து போடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்ட் தாங்க சார். நீங்க சொல்றது 100 to 200% கரெக்ட்ங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரு சின்ன சார் இப்போ அவங்க மாடல் பேப்பரும் ரிலீஸ் பண்ணுவாங்களா சார்? கொடுப்பாங்க சிஸ்டர். ஏற்கனவே வந்து குரூப் 2க்குலாம் கொடுத்துருக்காங்கல்ல. சார். அதே போல இதுக்கும் கொடுப்பாங்க. கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், பாத்துக்கலாம். சரி ஓகேங்க. ஏன்னா நம்ம இந்த சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றதுனால ஏதாவது தருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் சார். மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் அவுட் பண்ண போறது கிடையாது. கொடுப்பாங்க சிஸ்டர். சரி ஓகேங்க சார். இன்னும் ஒரு வாரம் 10 நாள்லயே நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இப்போ சிலபஸ் மாத்திருக்காங்க. தகுந்த மாதிரி நீங்க மெட்டீரியல் நமக்கு கொடுப்பீங்களாங்க சார்? அதுதான். ஆமா சார். அதுக்கு ஏற்ற ஷெட்யூல் வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்க சார். அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் வந்து கொடுப்போம். நம்ம மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜிகேக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு அதே தான் கரெக்டா தான் இருக்கு. ஒரு சின்ன கொஞ்சம் தான் சேஞ்சஸ் வந்து இருக்கு. இந்த இலக்கணத்துக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அதே தான். ஒரு சில டாபிக் எல்லாம் புதுசா நம்ம ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அந்த வாரம் வந்து கொடுத்துருவோம். சரிங்க சார். இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அனுப்புற மெட்டீரியல் மட்டும் தான் நான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. போதும் சார். என்ன சார்? நீங்க அனுப்புறது மட்டும் படிச்சா போதும் சார். நான் எல்லாமே அனுப்பிடுவேன். அதாவது வந்து எது நமக்கு ஷார்ட்கட்டும் கிடையாது. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க அந்த ஒன்லைனர் மாதிரி கொஞ்சத்தை மட்டும் படிச்சுட்டு போகலாம். அதை படிக்காம இதை படிக்காம இதை மட்டும் படிச்சுட்டு அந்த மாதிரி இருக்காது. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் ஒரு மெட்டீரியல் வந்து கொடுப்பேன். அது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் புக் தான். நீங்க இலக்கணம் அந்த 85 கொஸ்டின் கூட ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறதா நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா? 6வது வந்து அது நான் எந்தெந்த பக்கத்துல இருக்கு அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து அனுப்பிடுவேன். நான் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுக்கும் பாத்தீங்களா அதை வந்து நீங்க வந்து செகண்டரியா தான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்க்கணும். நீங்க ஸ்கூல் புக்கை பார்க்காம நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் பார்த்துட்டு போக கூடாது. சரிங்க சார். இப்ப நமக்கு வந்து இப்ப இந்த பென் டிரைவ் அப்படின்னா இப்ப கொடுக்குறாங்கல்ல ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா 6வது வந்து 12வது வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கை வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன். அதை நீங்க நல்லா படிச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து செகண்டரியா நீங்க படிச்சுக்கணும். ரெண்டுமே நீங்க வந்து படிக்கணும். இந்த நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் நல்லா தரவா வந்து படிச்சிடணும். ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய வேலை காலையில வந்து இந்த சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு இப்ப இந்த வாரம் நீங்க வந்து வின்னர்ஸ் பேஜுக்கு ஒரு சிலபஸ் வந்து 5வது ஷெட்யூல் வந்து போயிட்டு இருக்கு.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ்க்கு வந்து 7வது ஷெட்யூல் வந்து போயிட்டு இருக்கு. அந்தந்த ஷெட்யூல்ல நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுல சிலபஸ்ல எது வருதோ அதை மட்டும் இந்த நாளைக்கு ஒரு நாள் வந்து படிங்க. சரிங்களா? சண்டே அன்னைக்கு எப்பயும் போல வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அந்த எக்ஸாம்லாம் வந்து எழுதிருங்க. அந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள நம்ம வந்து பிளான் வந்து போட்டு அதை வந்து ஷெட்யூல் வந்து புது ஷெட்யூல் வந்து மாத்திடுவோம். மாத்தினதுக்கு அப்புறம் என்ன ஏது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். சிலபஸை பார்த்து யாருமே வந்து பயப்பட தேவையில்ல. அது முன்னாடி இருந்த சிலபஸை விட இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் எதனாலன்னா அந்த குரூப் எக்ஸாம் எழுதும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா? அதாவது வந்து பொது தமிழ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 6வது வந்து 12வது வரைக்கும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், சிறப்பு தமிழ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30, 32 புத்தகத்தை நாங்க வந்து படிக்கிறோம். ஆனா வந்து அந்த ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6வது வந்து 10வது வரைக்கும் இங்கிலீஷ் புக் மட்டும் அவரு படிச்சுட்டு வந்து எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. பொது தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி முக்கியத்துவம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. பொது தமிழா இருந்தாலும் ஜெனரல் இங்கிலீஷா இருந்தாலும் 2 பேருக்குமே காமனா படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களை வந்து ஈக்குவல் ஆக்கி கொடுத்துருக்காங்க. அதனால படிக்கக்கூடிய பாடங்கள் நமக்கு வந்து கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு எது தேவையோ அதை வந்து பாடத்திட்டத்துல வந்து வச்சிருக்காங்க. அதன்படி நம்ம படிச்சுட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதான். அனைவருக்கும் இரவு வணக்கம். லைவ் வந்து முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்திரிச்சோன்னா நீங்க சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு நீங்க மொபைல்லே இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு 2-3 தடவை நீங்க மறுபடியும் சிலபஸ் வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து ஏத்திக்கங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நமக்கு வந்து அந்த சிலபஸ் வந்து என்ன சொல்ல வராங்க, எதாவது வந்து எத்தனை கொஸ்டின் வந்து கேட்கறாங்க, ஒரு வார்த்தையை கூட விடாம வந்து படிங்க. ஒரு குறிப்புன்னு போட்டு இந்த பாடத்திட்டத்துக்குள்ள அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அப்ப எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பொருளாதாரம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இதெல்லாம் சேர்த்து 40 கொஸ்டின். அப்ப பொருளாதாரத்துல எவ்வளவு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணி வைங்க. நம்ம வந்து ஷெட்யூல் வந்து பிளான் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். குட் நைட். நன்றி, வணக்கம்.